நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராம என்ற 2 எழுத்தினால். கம்பர். ராம எனும் 2 எழுத்து மந்திரத்தைச் சொன்னாலே நன்மையும் செல்வமும் என்றும் அருளும், தீமையும் பாவமும் சிதைந்து தேய்ந்து போகும், பிறப்பு இறப்பு என்னும் பிறவிச் சுழற்சி இல்லாது போகும். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். குழந்தைங்களா, போன பகுதியில் சத்ருக்னன் ராமரை வந்து சந்திச்சுட்டு திரும்பி போனதை கேட்டீங்க. அது நடந்த சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு நாள் கிராமப்புறத்திலிருந்து வந்திருந்த ஒரு பிராமணன் அரண்மனை நுழைவாயிலுக்கு வெளியில நின்று அழுதுட்டு இருந்தான். அவன் தோள்ல செத்துப்போன அவனோட 15 வயசு பையனோட பொணத்தை சுமந்துக்கிட்டு அவன் அங்க கூடியிருந்த எல்லாரையும் பார்த்து பெரிய குரல்ல புலம்பினான். ராமரோட ஆட்சி தர்ம ஆட்சி. இங்க வயசானவங்க உயிரோட இருக்கும்போது பசங்க யாரும் சாக மாட்டாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா என் புள்ள அநியாயமா செத்துட்டானே. அப்போ நாட்டில் எங்கேயோ தர்மம் கெட்டு கிடக்கு. அதை ராஜா ராமர் கவனிச்சு சரியாக்கலன்னு தானே அர்த்தம். ராஜா சரியில்லைன்னா இப்படித்தான் அகால மரணம் நேரும். என் பிள்ளையே போயிட்டான். இனி நான் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நான் செத்தப்புறம் எனக்கு பித்ரு கர்மா பண்ண யாரும் இல்லையே. இப்படி நாட்டில் ஒரு ஆட்சி நடந்தா எல்லாம் கெட்டு குட்டி சோறாத்தான் போகும் அப்படின்னு சொல்லி ராமரை வசப்பாடிக்கிட்டு இருந்தான் அந்த பிராமணன். செய்தி ராமருக்கு போய் சேர்ந்தது. ராமருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. உடனே தன்னோட ராஜசபையை கூட்டுறாரு. அதுல வசிஷ்டர், வாமதேவர்னு முனிவர்களும், மார்க்கண்டேயர், மௌத்கஜர், காஷ்யப்பர், காத்தியாயனர், ஜாபாலி, கௌதமர், நாரதர் போன்ற ரிஷிகளும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. வாசல்ல நீதி கேட்டு வந்து நிக்கிற பிராமணனுக்கு என்ன நியாயம் வழங்குறது? இப்படி ஒரு அகால மரணம் நாட்டுல நிகழறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு ராமர் பணிவோட அவங்க கிட்ட கேட்கிறாரு. அப்போ நாரதர் எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. குழந்தைங்களா, நாரதர் என்ன சொன்னாருங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பண்டைய காலங்களில் பாரதத்தில் நிலவி இருந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். பிராமணர், க்ஷத்ரியர், வைசியர், சூத்ரர் அப்படின்னு அந்த கால சமுதாய மக்கள் 4 பிரிவா, அதாவது வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாங்க. பிராமணர்களோட முக்கிய கடமை வேதத்தை படிக்கிறது, அதை முறைப்படி தினந்தோறும் ஓதுறது, அதை அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்கறது, முறைப்படி தினந்தோறும் அக்னி வளர்த்து ஹோமம் பண்ணுறது, வேத நியமப்படி மற்ற மக்கள் செய்ய வேண்டிய முக்கிய கர்மாக்களை செய்விக்கிறது, ராஜாக்களுக்கு வேண்டி யாகங்கள் நடத்துறது, ஆசிரியர்களாக இருந்து வேதம் சார்ந்த சமுதாய கல்வி, கலைகள், வில் வித்தையாகிய தனுர்வேதத்தை கற்றுக் கொடுக்கறது. இப்படியெல்லாம் இருந்தது. பிராமணர்கள் எப்பவும் தர்மத்தையே கடைப்பிடிக்கணும், பொய் புரட்டு செய்யக்கூடாது, தூய்மையான வாழ்க்கையை எப்பவும் மேற்கொள்ளணும், அஹிம்சையை கடைப்பிடிக்கணும், பகவானை சதா நினைக்கணும், அவங்க ஆயுதம் எடுத்து போரெல்லாம் பண்ணக்கூடாது. பிராமணர்கள் எப்பவும் எளிமையா, எந்த ஆடம்பரமும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு சாமானியமான ஏழை இல்லைனா நடுத்தர வருமானமுள்ள மனுஷனோட வாழ்க்கை போலத்தான் வாழணும். தானமா வர பணம், பொன், பசு, நிலம் இதெல்லாம் ஏத்துக்கலாமே தவிர அவங்க வேற எந்த தொழிலோ வியாபாரமோ செஞ்சு பணம் சம்பாதிக்க கூடாது. அவங்க செய்யற ஹோமம், கொடுக்கற கல்வி, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தட்சணையா மக்கள் என்ன விருப்பப்பட்டு கொடுக்குறாங்களோ அதை பேசாம வாங்கிக்கணும். எனக்கு இவ்வளவு பணம் தந்தாத்தான் செய்வேன்னு அவங்க எதையும் வற்புறுத்தி கேட்டு வாங்கவே கூடாது. வயசானப்புறம் குடும்பத்தை விட்டு காட்டுக்கு போய் தவ வாழ்க்கை வாழ்ந்து மோட்சமடைய பாடுபடணும். மோட்சம்னா விடுதலை. இனிமே திரும்ப பூமியில வந்து பிறக்காம பகவானோட ஒன்னா ஆயிடுறதுன்னு அர்த்தம். அந்த காலத்துல இப்படியெல்லாம் வாழற பிராமணர்களுக்கு சமுதாயமே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுத்துச்சு. பிராமணர்களோட தேவைகளை எல்லாம் அந்த கால ராஜாக்கள் தானமா தந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து க்ஷத்ரிய வர்ணம். க்ஷத்ரியர்களோட கடமை நாட்டு நிர்வாகம் பண்றது, நாட்டை எதிரிகள் வந்து தாக்குனா போர் பண்ணி அவங்கள ஜெயிக்கிறது, நாட்டில் மக்கள் தர்மப்படி வாழறத அவங்க உறுதி செய்யணும், தப்பு செய்கிறவங்க, திருடங்க, ஏமாத்து பேர் வழிகளுக்கு தண்டனை கொடுக்கறது, நாட்டு மக்கள் சுபிட்சமாக நல்லபடியாக வாழ்க்கை நடத்த என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறது, இதெல்லாம் அவங்க கடமையாக இருந்தது. க்ஷத்ரியர்கள் வேதம் படித்தாங்க, ஆனால் அவங்க பிராமணர்கள் மாதிரி வேதம் ஓத அனுமதி இல்லை. க்ஷத்ரியர்கள் செல்வம் சேர்த்து ராஜபோகமாக எல்லா சுகங்களையும் அனுபவிக்க அனுமதி இருந்தது. அடுத்தபடி வைஷ்யர்கள். வைஷ்யர்கள் வியாபாரம், தொழில், விவசாயம் எல்லாம் செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம். அவங்களும் செல்வம், சொத்து இதெல்லாம் இஷ்டப்படி சேர்த்து சுகபோகமாக வாழலாம். அவங்களுக்கும் வேத கல்வி உண்டு, ஆனால் வேதம் மோத அனுமதி இல்லை. அடுத்தபடி சூத்ரர்கள். சூத்ரர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன வர்ணத்தவர்களுக்காக வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு சாதாரண உலகியல் கல்வி உண்டே தவிர வேத கல்வி கிடையாது. அவங்க வேதம் படிக்கக்கூடாது.
அவங்க மற்ற வர்ணத்தவர் செய்கிற எந்த காரியத்திலையும் இறங்கக்கூடாது. சூத்திரர்களே எல்லா அடிமட்ட வேலைகளையும் செய்வாங்க. நிலத்தில் உழுது பாடுபடுவாங்க, வாகனங்கள் ஓட்டுவாங்க, ஆடு மாடு மேய்ப்பாங்க. மற்ற வர்ணத்தவர்களுக்கு வேண்டிய எல்லா எடுபிடி வேலைகளும் சகாயங்களும் செய்கிறவங்க அவங்களே. பொதுவாகவே எல்லா வர்ணத்தவர்களும் இந்த சமுதாய முறையை ஏற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவு மீறாமல் நடந்தாங்க. அதனால் அனாவசியமான போட்டி, பொறாமை, வயத்தெரிச்சல், சண்டை சச்சரவு இதெல்லாம் ரொம்பவே குறைவாக சமுதாயம் அது போக்கில் பெரும்பாலும் அமைதியாக போய்கிட்டு இருந்தது. அந்த காலத்து ராஜாக்கள் இந்த வர்ணாசிரம தர்மம் மீறப்படாமல் இருக்கிறத உறுதி செஞ்சாங்க. அப்படி மீறி எங்கேயாவது தப்பு நடந்தா அதை கடுமையாக தண்டிச்சு நிறுத்தினாங்க. எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னெல்லாம் சந்தேகம் வரும்போது ராஜாக்கள் சாஸ்திரம் நல்லா அறிஞ்ச பிராமணர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு அதுபடி நடந்தாங்க. குழந்தைங்களா, அந்த கால சமுதாய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நாரதர் ராமர்கிட்ட என்ன சொன்னார்னு கேளுங்க. அவர் சொன்னதை உங்களால் இப்போ தெளிவாக புரிஞ்சு உள்வாங்கிக்க முடியும். நாரதர் சொன்னாரு, ராமா, இன்னைக்கு இந்த பிராமணருக்கு இப்படி நேர்ந்திருக்குன்னா எங்கேயோ வர்ணாசிரம தர்மம் மீறப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். அதனோட தார்மீகமான பாதிப்பு தான் இது. ராமா, போன யுகமான கிருத்த யுகத்தில் பிராமணர்களே சமுதாயத்தில் ரொம்ப மேலான நிலையில் இருந்தாங்க. தவம் பண்ணுற உரிமை அந்த யுகத்தில் அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ நீ ஆட்சி செய்கிற இந்த திரேதா யுகத்தில் க்ஷத்திரியர்கள் ரொம்பவும் மேம்பாடு அடைஞ்சவங்களா இருக்காங்க. அதனால் பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் சமமான அந்தஸ்தில் இருக்காங்க. இந்த யுகத்தில் பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் 2 வர்ணத்தவருக்குமே தவம் செய்ய சாஸ்திரப்படி உரிமை இருக்குது. ஆனால் வைஷ்யர்களும் சூத்திரர்களும் தவம் பண்ணுறது தடை செய்யப்பட்டிருக்கு. இனி வருங்காலத்தில் வரப்போகிற துவாபர யுகத்தில் பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் கொஞ்சம் ஒளிமங்கி போவாங்க. வைஷ்யர்கள் இன்னும் முன்னேறி இருப்பாங்க. அதனால் பிராமணர், க்ஷத்திரியர், வைஷ்யர்னு 3 வர்ணத்தவருமே சமமான அந்தஸ்தில் இருப்பாங்க. அதனால் வைஷ்யர்களுக்கும் தவம் பண்ணுற உரிமை கிடைக்கும். ஆனால் அப்பவும் சூத்திரர்களுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கும். அடுத்து வர கலியுகத்தில் சூத்திரர்கள் மேம்பாடு அடைவாங்க. மற்ற வர்ணத்தவங்க அவங்களோட ஒழுக்கங்களையும் தர்மங்களையும் கைவிட்டு கீழான கதிக்கு போவாங்க. கலியுகத்தில் சூத்திரர்கள் கைதான் ஓங்கி இருக்கும். கலியுகத்தில் அவங்களுக்கும் தவம் பண்ணுற உரிமை உண்டு. இப்படிலாம் விளக்கின நாரதர், ராமா, ஆக நாம் வாழற இந்த காலகட்டத்தில் சூத்திரர்கள் தவம் செஞ்சா அது கேட்டில் போய் முடியும். அது போல் எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீ உடனே அதை கண்டுபிடிச்சு தக்க தண்டனை கொடுக்கணும். அதை செஞ்சா இந்த பிராமணனுக்கும் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து நாரதர் லக்ஷ்மணன் கிட்ட, நீ போய் அந்த பிராமணர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவரோட மகனோட உடம்ப அழுகி போகாமல் பாதுகாக்க ஒரு எண்ணெய் தொட்டியில் வாசனை திரவியங்கள் சேர்த்து பத்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ராமரும் காலதாமதம் செய்யாம புஷ்பக விமானத்தை வரவழைச்சு அதுல ஏறி வடக்கு திசையில தேடிக்கிட்டே போறாரு. எங்கேயாவது யாராவது தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே போறாரு. இப்படியே மேற்கே கிழக்கே போயும் தேடுறாரு. கடைசியில தென் திசையில பயணிக்கிறப்போ அவர் ஒரு இடத்துல ஒரு ஆள் தலைகீழா நின்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாரு. உடனே புஷ்பக விமானத்தை அவன் கிட்ட கொண்டு போய் இறக்கிட்டு அவன்கிட்ட ராமர் விசாரிக்கிறாரு. ஐயா, நீங்க யாரு? எந்த நோக்கத்துக்காக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அந்த ஆளு தயங்கிக்கிட்டே, நான் இந்த மனித உடம்புடையே மேலுலகம் போகணுன்ற ஆசையில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சூத்ரன். என் பேர் சம்புகன் அப்படின்னு உண்மையை சொல்றான். அடுத்த கணம் ராமர் வாளை எடுத்து அவன் கழுத்தை ஒரே சீவா சீவி அவனை கொன்னு போட்டுடுறாரு. இப்படி ராமர் அவர் வாழ்ந்த யுகத்துக்கான ஒரு தர்மத்தை நிலைநாட்டினதுக்காக பாராட்டி தேவர்கள் பூ மாறி பொழிஞ்சாங்க. இந்திரன், அக்னி முதலான தேவர்கள் ராமர்கிட்ட வந்து பாராட்டி, ராமா, நீ செஞ்ச இந்த காரியத்துக்காக உனக்கு வேண்டிய வரத்தை தர தயாரா இருக்கும், கேளு அப்படின்னு சொன்னாங்க. ராமர் அவங்கள வணங்கி, இந்த சம்புகனோட இந்த தவறான செயல்னால ஒரு பிராமணரோட மகன் அகாலமா சாகும்படி நேர்ந்துடுச்சு. அவனை நீங்க உயிர் பிழைக்க வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு. தேவேந்திரனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ராமா, நாங்க இப்போ ரிஷி அகஸ்தியரை பார்க்க போயிட்டு இருக்கோம், நீயும் வரியா அப்படின்னு கேட்க ராமரும் கூட புஷ்பக விமானத்துல ஏறி அவங்க பின்னாலேயே பிரயாணப்பட்டு அகஸ்திய மகரிஷிய பார்க்க போனார். குழந்தைங்களா, மீதி கதையை அடுத்த வாரம் கேட்கலாம். இந்த சம்புகன் கதையையும் நான் உங்களுக்கு ஏன் விரிவா சொன்னேன் தெரியுமா? இந்த காலத்துல பல பேரும் ராமரை பத்தி, அவர் வாலியை கொன்னது தப்பு, சீதையை தீக்குளிக்க வச்சது ரொம்ப தப்பு, சீதையை காட்டுக்கு அனுப்பினது அதை விட தப்பு, அப்படியே ஒரு சூத்திரன் தவம் செஞ்சான்னு அவனை கொன்னது ஒரு சமுதாய அநீதி, இந்த ராமரெல்லாம் ஒரு தெய்வமா, அவரை போய் கும்பிடுறீங்களேன்னு பலரும் தப்பா பேசுறாங்க. ராமர் சம்புகனை கொன்னதோட பின்னாடி இருக்கிற 2 விஷயங்களை கவனிக்கணும். சம்புகன் எந்த நோக்கத்தோட தவம் பண்றதா சொல்றான்? அவன் தான் மனுஷ உடம்போடையே மேலுலகம் போகணும்னு சொல்றான். அது சாத்தியம் இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? உங்களுக்கு விஸ்வாமித்திரர் திரிசங்கு மகாராஜா கதை நினைவு இருக்குல்ல? திரிசங்கு மகாராஜாவும் அதை தானே ஆசைப்பட்டான்.
ஆனா தேவேந்திரன் அவனை சொர்க்கத்துக்குள்ளேயே நுழைய விடலையே. ஞாபகம் இருக்குல்ல? ஒருவேளை அது முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவன் வேற வரம் கேட்டு, நான் யாரை வேணும்னாலும் போரிட்டு அழிக்கிற சக்தி வேணும், அது இதுன்னு வரம் கேட்டு வாங்கினான்னா அதுவும் கெடுதல் தானே. தகுதியும் நிதானமும் இருக்கிறவனுக்கு ஒரு பயங்கர சக்தி கிடைக்கிறதுக்கும் அது இல்லாதவனுக்கு அதே சக்தி கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அசுரர்களான இரண்யன், இரண்யாட்சன் போன்றவங்களும் ராட்சசர்களான ராவணன் போன்றவங்களும் தன்னோட தவ வலிமையால பயங்கரமான சக்தி வாங்கிக்கிட்டு எவ்வளோ அட்டுழியங்கள் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியுமே. அதே மாதிரி சம்புகனும் ஆயிட்டா. ரெண்டாவதா, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற கலியுகத்தோட தர்மம் வேற, பல 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ராமரோட யுகத்துல இருந்த சமுதாய தர்மம் வேற. அந்த கால சமுதாய தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக ராமர் ஒரு ராஜாவா தன் கடமையை செஞ்சு சம்புகனை கொன்னாரு. அவ்வளவுதான். இந்த காலத்துல ராமர் இருந்தார்னா அவர் ஒரு நாளும் இதை செஞ்சிருக்க போறது இல்லை. காரணம், இந்த கலியுகத்துல சூத்திரர்கள் எல்லா விதத்திலையும் மேம்படுற மாதிரி சமுதாய அமைப்பும் சட்டங்களும் நியமங்களும் உறுதி செய்யுது. குழந்தைங்களா, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ அவ்வளோ தெளிவா புரியலனாலும் பரவாயில்ல, எதுக்கும் இருக்கட்டும்னு நான் உங்க காதல இதெல்லாம் போட்டு வச்சேன். அவ்வளவுதான். நீங்க வளர்ந்தப்புறம் இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். சரியா? அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.